அம்மாக்கு 1 மில்லியன் தரீங்க. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ப்ளீஸ் எங்க அம்மாக்கு 1 மில்லியன் வியூஸ் தரீங்களா? இனிமேல் வெள்ளவே சாப்பிட வேண்டாம்ல. தண்ணி உனக்கு டெய்லி ஐஸ்கிரீம் வேணும்னா இல்லைன்னா மீனா பொண்ணு சமையல் இருக்கலாம். அது முன்னாடி அம்மாவே வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ பை சப்ஸ்கிரைப். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பியர், ப்ளூபெர்ரி, கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், சப்போட்டா, அப்புறம் ஆரஞ்சு எல்லாம் எடுத்திருக்கேன். நான் எல்லாமே ஒன்று தான் பண்ணுறது மாதிரி தான் ஐஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூபெர்ரியை நம்ம நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு மிக்சியில் இருந்தாலும் நீங்கள் மிக்சிலையும் போடலாம். இதை அவ்வளோதான். உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரா சுகர் தான், ஆர்கானிக் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் சுகர் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஐஸ் மேக்கரில் ஊற்றிடுங்களாம். அதுக்கடுத்து ஆரஞ்சில் அதேமாரி சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் போடுங்க, சும்மாவே கூட சாப்பிட்லாம். இல்லை ஹனி போடுறதுனால ஹனி போட்டுக்கோங்க. வீட்லேயே பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணுறதுக்காக தான் நான் ஆர்கானிக் சுகரை யூஸ் பண்ணியிருக்கேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை இதையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு, நீங்கள் இதே இப்போ வந்து பல்போடே நீங்கள் வைக்கலாமா அப்படின்னா வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. ஏன்னா பல்போட நீங்கள் வச்சிங்கன்னா ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அடுத்து பியரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளெண்டரில் வந்து அரையாது இல்லையா, அதனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஈஸி, வீட்லேயே நீங்கள் செய்யலாம். அடுத்து கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். சுகர் ஆல்ரெடி இருக்கும், லைட்டாக போட்டுக்கோங்க. சுகரு ரொம்ப அதிகமாக போடாதீங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பிளெண்டரில். இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்துலேயும் ஊற்றிடுங்க. அதே மாதிரி க்ரீன் கிரேப்ஸ், எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் ஐஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஏன் குழந்தைங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம குழந்தைங்க தான் நிறைய ஐஸ் சாப்பிடுவாங்க. பெரியவங்க நிறைய பேர் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இனிமேலுக்கு வீட்டிலேயே செஞ்சு காட்டுங்க. அவ்வளோதான். இதையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிடுங்க மோல்டில். அடுத்து சப்போட்டாவை தோல் நீக்கிட்டு சீடு எடுத்து வச்சுருக்கேன். இது சீக்கிரமே அரைஞ்சிரும். ஸோ இது ஒன்று நீங்கள் கட் பண்ண லைட்டாக இந்த மாதிரி தோல் சீக்கிரமாக கட் பண்ணி போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, குளுக்கோஸ்பியும் ஒரு மோல்டில் கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு இதில் வந்து ஒரு மேங்கோ ஜூஸும் கலந்து இன்னொன்றில் ஊற்றி வச்சுருக்கேன். குழந்தைங்க வந்து அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அதனால் அப்படி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 4 hours வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய ஐஸ் வந்திருக்கு.
இப்போ இதை சாப்பிட்லாம். நான் ஜஸ்ட்டு வாட்டரில் வந்து காட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. தன்வேஷ் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அவினாஷ் அண்ணா கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மா. தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் and subscribe my channel. Thank you.